சிவராத்திரினாலே விசேஷம். அது கூட பிரதோஷம் வர்றது இன்னும் விசேஷம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில வர்றதுங்கிறது, சோமவாரத்தில் வர்றதுங்கிறது சிவபெருமானுக்கு பிடிச்ச ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி பிரதோஷம் திங்கட்கிழமை சோமவாரத்தில் வர இந்த பிரதோஷத்தை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு காலையில் வந்து கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா காலையில் போங்க. இல்லை ஈவினிங் போக முடியும்னா கண்டிப்பாக ஈவினிங் போயிட்டு ஒரு வில்வ இலையாவது வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு நல்லபடியாக சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிவபெருமான கனவுல ஒருத்தர் கண்டு அவருடைய மரணத்தையே வந்து வென்றிருக்காருங்கன்னா சொன்னால் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். இது கதை இருக்காது, கண்டிப்பாக நிஜமாக இருக்கும். ஏன்னா கலியுகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலிகாலத்திலேயே முருகனோட அற்புதங்கள், சிவபெருமானோட அற்புதங்கள், அம்பாளின் அற்புதங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். திருச்செந்தூர் கடல்ல பழனி ஆண்டவரோட சிலை கிடைக்கிது. அதே மாதிரி அண்ணாமலையாறுல அந்த திருவண்ணாமலையில தினம் தினம் ஒரு அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல ஒரு அதிசயம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கோவில்கள்ல சில அற்புதங்கள் இந்த கலியுகத்திலேயே நடக்கும்போது அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன கதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையா கதையா இருக்காது, நிஜத்துல நடந்ததா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கதையா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மொழி வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவம் வந்து ஒளி வடிவத்தில் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுண்டு மூலமாக பேசுகிற அந்த வார்த்தைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும், இல்லை வந்து திரிஞ்சு போயிடும். அதாவது வேற மாதிரி கூட தெரிஞ்சு போகலாம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் எழுதி வைக்கும்போது அதுக்குரிய வந்து அந்த மாற்றம் வந்து எப்போவுமே இருக்காது. ஒரே மாதிரி தான் அந்த சொல் வந்து இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்துக்கு எப்போவுமே பவர் இருக்கு. அந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை இன்னைக்கு முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளில் எப்பவும் செய்கிற அந்த ஊமத்தங்காய் தீபம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இது ஒரு வேண்டுதலுக்காக ஏற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சிவன் கோவிலில் போய் நான் இதை வந்து புதுசாக வந்து நான் மட்டும் போய் ஏற்றினேன்னா அது வேற மாதிரி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மற்றவங்களுக்கும் இடையூறாக இருக்கும். அதனால எனக்கு இதில் நம்பிக்கை இருக்கனால நான் வந்து இதை என் வீட்டில் ஏற்றுறேன். ஆனால் வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் வந்து இப்போ நிறைய கோவில்களில் போடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தும்பை பூவை பற்றி என் கனவில் சிவபெருமான் விடையளித்தார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த பூ இன்னைக்கு வந்து எனக்கு விசேஷமான நாளில் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த தும்பை பூ யாரு, அது ஏன் சிவபெருமானுக்கு பிடிக்கும், அது ஏன் வந்து சிவபெருமானுக்கு நம்ம சூட்டணும் பிரதோஷ வேலையில அப்படிங்கிறதையும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும், அதே மாதிரி சிவன்கிற பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம். ஒரு குடியானவர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்றவர். ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்து நடைப்பயணமாக ஏதோ தொழில் விதியாக போயிட்டு இருந்தாரு. அப்போ களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போயிருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கனவுல என்ன கனவு கண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு கோவில் வந்து கட்டுற மாதிரி கனவு கண்டார். அதாவது ஒரு பழைய சிவன் கோவிலை இடிச்சு தரமட்டமாக்கி அதை வந்து புதுப்பித்து ஒரு புதிய சிவனாலயம் வந்து உருவாக்குற மாதிரி கனவு கண்டிருக்காரு. இந்த கனவு கண்டுகிட்டு இருக்கும் போது ஒரு கருணாகம் வந்து அவரை தீண்ட வர மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவுலே வந்திருக்கு தீண்ட வர மாதிரி. அப்போ டக்குன்னு வந்து அவர் முழிச்சு எந்திரிச்சு ஓடி இருக்காரு. அப்போ வந்து அந்த மண்டபம் அவர் படுத்திருந்தார் இல்லையா கனவு கண்டுட்டு, அந்த மண்டபம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாமியாட்ட போய் இவர் கேட்குறாரு, என்னடா நம்ம வந்து சிவனாலயம் கட்டுற மாதிரி கனவு தானே கண்டோம், அதாவது அவர் நல்ல விஷயம் தானே நம்ம கனவு கண்டோம், ஆனால் வந்து ஏன் வந்து இப்படி வந்து நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி புரியாம சாமியாட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து கேட்டுட்டு கனவு முழுசா கேட்டுட்டு, நீ வந்து சிவனாலயம், அதாவது எவன் ஒருவன் மரணத்துல வந்து அவன் வந்து மரண அபாயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா ஒரு பழைய பாலடைஞ்ச சிவனாலயத்தை நம்ம புதுப்பிச்சாலே போதும். அதை வந்து புனரமைச்சு அது வந்து ஒரு விளக்கு ஏற்றினாலே நமக்கு 7 ஜென்ம பாவமும் போய் மரணம் வந்து நம்மளை வந்து சீக்கிரமா அண்டாம இருக்குங்கிறது தான் உண்மை. சிவனாலயம் கட்டுறதுல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. நீ வந்து அதை வந்து கனவுல கண்டனாலதான் உன்னை வந்து கருணாகம் தீண்ட வந்த மாதிரி நீ டக்குன்னு முழிச்சிருக்க. ஏன் அப்படின்னா அந்த கருணாகம் தீண்ட வந்த மாதிரி கனவு காணலைன்னா நீ முழிச்சிருக்க மாட்ட. அதனால வந்து அந்த மண்டபம் வந்து ஓ மேலதான் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கும். அப்ப நீ வந்து இறந்திருப்ப. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க காண்ற கனவுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பொழைச்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த சாமியார் வந்து அவர்கிட்ட சொல்றாரு.
இதை கேட்டோடனே அந்த குடியானவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஒரு சிவபெருமான ஆலயத்தை கட்டாம நம்ம கனவுல கண்டதுக்கே இவ்வளவு பெரிய பலனா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சாராம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மைக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு நடக்கிற கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி எல்லாத்தையும் நம்ம ஒரு நிலையில எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கஷ்டம் வந்தாலும் ரொம்ப தோண்டு போக மாட்டோம், சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப துள்ளி குதிக்க மாட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரும். நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள உள்ள வரும்போது அந்த பக்குவம் உங்களுக்கு தானா வரும். ஆனா பாத்தீங்கன்னா ஆன்மீகம்னா வெறும் நம்ம நம்ம யூடியூப்ல சில பேர்லாம் பண்றாங்க இல்லைங்களா, அதாவது மாலை போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, பக்திங்கிற பேர்ல ரொம்ப ஒரு ஒரு மோசமான செயல்களை செய்யறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்தி கிடையாது. உங்க மனசுக்கு தூய்மையா நீங்க பண்ற ஏத்துற ஒரு சின்ன அகல் விளக்கு கூட, அதுக்கு கூட அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா மன தூய்மை, உள்ள தூய்மை, அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தையில நேர்மை, இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் அந்த இறைவனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால நம்ம 3 வேளை பூஜை பண்ணாலும் சரி, 6 வேளை குளிச்சாலும் சரி, எப்படி பண்ணாலுமே நமக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கணும்னு இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் நம்ம நேர்மையை பொறுத்து தான் கிடைக்குமே தவிர ஈஸியா எதுவுமே கிடைச்சிடாது. அதனாலதான் இந்த கதை நமக்கு உணர்த்துறது என்னன்னா, சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு கனவுல கண்டதுக்கே அவருடைய மரணம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா, நம்ம சிவபெருமான நல்லபடியா உண்மையா நம்ம பூஜிக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா அந்த சிவபெருமான் சோதனையை கொடுத்தாலும் அதை கண்டிப்பா சாதனையா மாத்துவாரு. அந்த கருணாகம் தீண்டுறதையும் அந்த மண்டபம் இடிஞ்சு உழுவுறதை மட்டும்தான் நம்ம மனசுல நினைக்கிறோமே தவிர, அந்த கருணாகம் தீண்ட வரலைன்னா அந்த மண்டபம் நம்ம மேல விழுந்து நம்ம இறந்திருப்போமே அப்படிங்கிறத யோசிக்க வைக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஆன்மீகம். அதுதான் இறைவ சக்தி அப்படிங்கிறது உண்மை. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் இந்த பிரதோஷ நாள்ல இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானோட அருளை முழுசா பெறணுங்கிறதுக்காக போங்க. கோவில்ல போய் இதை வேணும் அதை வேணும்னு கேட்காம எது நடந்தாலும் சரி, நீ எனக்கு தைரியத்தை மட்டும் கொடு, தன்னம்பிக்கையை கொடு, எனக்கு உன்னோட அருள் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சலனமும் நம்ம மனசுல ஏற்படாது. காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாட்டியும் சரி, பணம் இருந்தாலும், நகை இருந்தாலும், செல்வம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நம்ம அந்த இறைவனை மட்டும் நம்பும் போது இறைவன் நம்மளை அவ்வளவு சீக்கிரம் யாரு காலையும் விழவற்ற மாட்டாரு. அதை மட்டும் முழுசா நம்புங்க. நம்மளுடைய தன்மானத்தை என்னைக்குமே அந்த இறைவன் காப்பாத்துவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கும் இந்த மாதிரி நிறைய கனவுலாம் வந்திருக்கு. அந்த கனவை பத்தி இப்ப ரீசெண்டா கூட நான் சொல்லியிருந்தேன். தீட்டுல ஒதுங்கி இருந்தப்ப எனக்கு சூளத்தை கையில கொடுத்த மாதிரி ஒரு கனவு நான் சொல்லியிருந்தேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்களே அந்த யூடியூப் சேனல்ல அதை போய் பாருங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. எனக்கு நிறைய கனவு இந்த மாதவிடாய் சமயத்தில் வந்த கனவு அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கதை கட்டுறாங்க, ரொம்ப எக்ஸாக்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு கனவு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அதை நான் இத்தனை வருஷம் கழிச்சு சொல்லணுங்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் நம்ம கனவு காண்றதுங்கிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட கனவு காண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது எதுவே நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும். நான் பாத்தீங்கன்னா நந்தி தேவருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விபூதியினால அர்ச்சனை பண்ணேன். நந்தி தேவர் போற்றி 108 போற்றியும் சிவபெருமான் 108 போற்றியும் சொல்லி நான் இன்னைக்கு பாராயணம் செஞ்சு தும்பை பூனாலையும் விபூதியாலையும் அர்ச்சனை பண்ணேன். இந்த தும்பை பூவோட கதையை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காம பாருங்க. நந்தி தேவரை வழிபடுங்க. இன்னைக்கு சிவபெருமானால நிச்சயமா நீங்க பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பார்த்தா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலை, அதே மாதிரி கல்கண்டு பொங்கல், இந்த மாதிரி பிரசாதம்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சிவபெருமானோட அருளும் அந்த சிவபெருமான அருள் இருந்தாலே பார்வதி தேவியோட அருளும் கண்டிப்பா கிடைக்கும். பார்வதி தேவியாரும் சிவபெருமானும் அருள் புரிஞ்சாலே அங்க கணபதியும் முருகரும் நம்மளை கண்டிப்பா காப்பாத்துவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு ஓமத்தங்காய் தீபமும் ஏற்றிருக்கேன். இந்த தீபம் ஏற்றக்கூடிய பலனையும் பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.